ஆளுவதுதான் உங்க தலையெழுத்து. நீங்க ஆளுவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவை பெறுவது என்றால் ஜீவனை பெறுவது. That means இந்த உலகத்துல எல்லாருக்குள்ளும் இல்லாத ஏதோ ஒரு புது ரகமான ஒரு வாழ்வை நீங்கள் உங்களுக்குள்ளாக பெற்றிருக்கிறீர்கள். That is a God kind of life. Christianity is not joining the religion, it is receiving the life. ஆசீர்வாதம் 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 என்ன? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவனுக்குள்ள என்ன இருந்ததோ அதை அப்படியே எடுத்து உங்களுக்குள்ள வைக்கிறாருங்க. ஆளுகைகள் திரும்புகிறது. தேவ ஜனத்தண்டையும் தேவ சபை அண்டையும் கர்த்தர் அவருடைய வாக்கை செய்து முடிப்பார். வாழுவாங்களாங்கிறது கேள்வியே இல்லை. ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆள போறா விசுவாசி. கர்த்தர் சந்ததிகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நாங்கள் பேர் வைக்க போகிறோன்னா ஏதாவது ஒன்று கடவுள் உங்கள் முன்னாடி கொண்டு நிறுத்துறாருன்னா அது மாதிரி உங்களுக்கும் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட நன்மைகளை எதிர்பார்க்கிறவர்கள் இந்த மாதங்களிலே அது அவர்களுக்கு துவங்கட்டும் என்று நான் பேசுகிறேன். இந்த மாதங்களிலே அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். இப்படிப்பட்ட குழந்தை பேர் உண்டாகட்டும். சீக்கிரமா கடாவெட்டி விருந்து வைக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லா சாட்சியும் அப்படிதான். ஒரு டெஸ்டமனிஸ் ஆண்டவர் கொண்டு வராருன்னா அதை பார்த்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? இது மாதிரி தான் கர்த்தர் எனக்கும் செய்ய போறாரு. கடவுளுடைய ராஜ்யத்தில் ஆசீர்வாதங்கள் ரிலீஸ் பண்ணப்படுவது பொறாமையை ஏற்படுத்துவதற்கு அல்ல. எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது. அது பொறாமைப்படுவதற்காக அல்ல. அது விசுவாச தூண்டுதலுக்காக. இவர்களுக்கு உண்மையா இருந்த அதே தகப்பன் தான் எனக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இவர்களுக்கு இதை செய்தவர் எனக்கும் அதை செய்வார். அதனாலதான் கிங்டம்ல பொறாமைக்கு இடமே கிடையாது. பாருங்க, அந்த 4 ஆமை இருக்கு பாருங்க, அதை விடவே கூடாது. அந்த 4 ஆமையும் விளங்காத ஆமை. சொல்லுவாங்க இல்லையா, ஆமை போந்த வீடு விளங்காதுன்ட்டு. அது எந்த ஆமை பத்தி சொல்றாங்கல்ல? பொறாமை. இது விளங்காது, அது உள்ள விடவே கூடாது. யாராவது ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சந்தோஷப்படும். சிலருக்கு யாராவது ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. அப்போ அந்த இருதயம் எவ்வளோ மோசமான இருதயமாக இருக்குது பாருங்க. கழுவி சுத்திகரித்து கம்மின்னு எடுத்துகிட்டு ஒழுங்காக போயிடணும். அதெல்லாம் டேஞ்சரஸ்டான ஹார்ட் பாருங்க. யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் சபையில் ஒரு நன்மை நடக்குது, சில காரியங்களை பிள்ளைங்க பார்க்குறாங்க, சில காரியங்கள் நடக்குது, குழந்தை பிறக்குது, வியாபாரங்கள் ஆரம்பிக்கிறாங்க, கார் வாங்கிட்டாங்க, வீடு கட்டுறாங்கன்னா அதை பார்க்கும்போது கேட்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும்? வாவ், கர்த்தர் எவ்வளோ நல்லவர். ஆமென். அவர்களுக்கு செய்த அதே தேவன் எனக்கும் என்ன பண்ணுவார்? நன்மைகளை செய்வார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. அவர்களுக்கு செய்தவர் எனக்கும் நன்மைகளை செய்வார். ஆமென். அப்படிதான் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். யாராவது கார் வாங்கிட்டாங்கன்னா என்ன ஆடி காரா அப்படின்னு நீங்க ஆடி போயிடக்கூடாது. அதுக்காக ஆடிக்காரை பார்த்து இவங்க ஆடி போயிடுறாங்க ஐயோ அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பங்குனிய கடவுள் வச்சிருப்பார். இது புரியாம மங்குனி மாதிரி இருந்துடக்கூடாது பாருங்க. அவர் வச்சிருக்கிறார் நன்மைகளை எல்லாருக்கும். ஏதாவது ஒன்று நடக்குது, இந்த மாசம் நான் வெளிநாடு போறேன், $13 நாட்கள் மலேசியா பகுதியில் போய் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறோம். வெறும் கூட்டங்களில் மட்டும் இல்லை, 3 நாட்கள் போதகர் கருத்தரங்களை நான் பேசுகிறேன். பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறேன். என்னன்னா, உங்கள் வீட்டில் இருந்து தான் ஒரு பையன் போகிறான். ஐயாவை தேடாதீங்க, இங்கே ஒரு பையா தான் இருக்கிறாரு. சில ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. ஏன்னா ஐயாவை எங்கங்க? ஐயா கிடையாதுங்க, இங்கே இருக்கிறது பையா தான். பையாவை வச்சே கடவுள் பெரிய காரியங்கள் செய்கிறாரு. இவங்க கண்ணெல்லாம் ஐயாவை பார்த்து வளர்ந்துருக்கு. ஏதாவது ஒரு ஐயா அவர் தான் பெருசாக செய்வார் அப்படின்ட்டு. கடவுள் பாருங்க, ஒரு பையாவை வச்சு தான் கோலியாத்தை அடித்தார். ஆமென். ஆமாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் எவ்வளோ இளமை என்பதை சொல்லிவிட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா.
இது ஒரு ஆசீர்வாதம் தான். இப்படி நீ நிறுத்த வைக்க முடியும்னா கர்த்தர் எனக்கும் சீக்கிரமா நன்மைகளை செய்து நிறுத்த வைப்பா. ஒருத்தருங்க வந்து இங்க இருக்கிற காரியங்கள்லாம் பார்த்துட்டு, சரி உங்க அப்பா எங்க அப்படின்னாரு. ஏன்னா ஒரு பாஸ்டருடைய பையன் போல இவரு. ஏன்னா பாஸ்டர் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி இவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காருன்ட்டு. அப்பா ரெடி பண்ணி கொடுத்தாருங்கிறது உண்மைதான். ஆனால் அது இந்த அப்பா இல்லை, அது அந்த அப்பா. அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து தேவன் சில காரியங்களை நிறுத்தும் போது நீங்கள் என்ன நினைக்கணும்னா, இதைத்தான் அவர் எனக்கும் செய்வார். உங்கள் குடும்பங்களையும் அவர் நிறுத்துகிறார் அநேகருக்கு முன்பாக. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலிலே நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நீங்க தான் அற்புதம், நீங்க தான் அடையாளம். சிஸ்டர் அற்புதம், பிரதர் மிரக்கல். ஆமென். உங்க பிள்ளைங்களை உங்களையும் பார்க்கும்போது கடவுளை தேன அப்படி இருக்கலாம் போல அப்படின்னு ஒரு உணர்வு வந்துட்டாலே நீங்க வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமே. ஒரு மாதிரி இருந்தானே, இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிட்டானே, கர்த்தரை தேடுறவன் விதமாக இருப்பான். ஆண்டவரே பேசும்போது எப்படி பேசுறாரு பாருங்க. ஓ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படிங்க. எல்லாம் சொல்லுங்க, இவ்விதமாய். அப்படின்னா என்னன்னா, ஒரு யாரையோ எடுத்து கொஞ்சம் அப்படி மாடல் மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. யாரையோ எடுத்து ஒரு சாம்பிளா என்ன பண்றாரு, நிறுத்துறாரு. பாரு, என்ன நம்பி என்ன சார்ந்திருக்கிற ஒரு மனுஷன் இந்த மாதிரி தான் இருப்பான் அப்படிங்கிற. கடவுள் சொல்ற மாடலை நம்ம எடுத்துக்கணும் எப்பவுமே. எல்லாம் சொல்லுங்க, தேவன் சொன்ன மாதிரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரே சொல்லுவார், இவ்விதமா தான் இருப்பேன் என்ன நம்புறவன் சொல்லுவார். அதை தான் நீங்க நம்பணும். சிலர் பேர் சொல்லுவாங்க, யோபு மாதிரி நம்ம இருப்போம் போல அப்படின்ட்டு. எந்த யோபு மாதிரி? இப்படி இந்த யோபு இல்லை, ஓட்டை எடுத்து சொரண்டிக்கிட்ட யோபு மாதிரி இல்லை. பிகினிங்ல ஒருத்தன் இருந்தான் பாருங்க அவன் மாதிரி, இல்லைன்னா எண்டில் ஒருத்தன் இருந்தான் பாருங்க அவன் மாதிரி. நடுவில் இருக்கிற மாதிரி கிடையாது. நடுவில் ஒரு பக்கத்தை காணும். அல்லோ, எல்லாம் சொல்லுங்க, நடுவில் அது காணும். கிறிஸ்து வந்ததே நடுப்பக்கத்தை காணாம பண்றதுக்காகத்தான். நடுப்பக்கத்தை அவர் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிட்டாரு, எப்பா அந்த பேஜ் எழுத்தாச்சு, உனக்கு எதிராக இருந்ததெல்லாம் கிறுக்கியாச்சு, உனக்கு எதிராக இருந்ததெல்லாம் கிழிச்சு ஆணி அடிச்சு தூக்கி போட்டாச்சு. இப்போ பிகினிங்கும் நல்லா இருக்குது, எண்டும் நல்லா இருக்குது. ஆமென். ஏன்னா நான் நடுவில் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, அவர் நடுவில் இருக்கிறார். அதனால ஆரம்பமும் சூப்பர், முடிவும் சூப்பர். ஏன்னா அவரின் மத்தியில் இருக்கிறார், அவரின் வாழ்க்கையில நடுவாக இருக்கிறார். ஆமென். அவர் உங்க மத்தியில் இருக்கிறார், அவர் உங்க நடுவில் இருக்கிறார் பாருங்க. அதனால ஆரம்பமும் முடிவும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. சிலருக்கு எப்படிப்பட்ட மாடலை தங்க வாழ்க்கையில எடுத்துக்கொள்றதுங்கிறதுல பெரிய குழப்பமா இருக்குது பாருங்க. அதனாலதான் கரெக்டா புரிஞ்சுக்கணும். கர்த்தரே சொல்லுவார், இந்த ஆளை பின்பற்றும் பார். கர்த்தர் பாருங்க, யாரு மாதிரி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரு மாதிரி? அப்போ கர்த்தரே என்ன பண்றாரு, எப்ப ஆத்தரைஸ்டா சில விஷயம் இருக்கு. நீ கண்டது என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, நம்பிட்டு இருக்க கூடாது. நான் உன்னை எப்படி வைப்பேங்கிறதுக்கு சில பேரை எடுத்து என்ன சொல்றாரு, மாடலா சொல்றாரு பாருங்க. லாசருவை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாரா? லாசர் எங்க ஆசீர்வாதமா இருந்தாங்கிறீங்களா? பணக்காரன் வீட்டில் விழுறது எதுவோ அதை எடுத்துக்கலான்னு தான் இருந்தான். யாரையோ கடவுள் உங்களுக்கு மாடலா வைக்கல. சிலர் அவங்களெல்லாம் மாடலா எடுத்துக்குவாங்க. கடவுள் சொல்றாரு, இல்லப்பா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டாய் இருக்கும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமே என் முற்பிதாவாக இருக்கிறான். சொல்லுங்க, ஐ அம் ஆபிரகாம் ஜெனரேஷன். நல்லா சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. சொல்லுங்க, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் குமாரன், நான் ஆபிரகாமின் குமாரத்தி. ஆமென். அப்போ கர்த்தர் வந்து பாருங்க, உங்களை ஆபிரகாமின் குமாரனாக விசுவாச சந்ததியா அவங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைக்கிறார். அவன் எப்படி ஒண்ணுமே இல்லாம இருந்து, பிள்ளை இல்லாம இருந்து, வேலை இல்லாம இருந்து, பெரிய பெருக்கம் இல்லாம இருந்து, யாரும் அறியப்படாத ஒரு ஆளாக இருந்து, ஏதோ ஒரு ஊர்ல வாழ்க்கை முடிய போகிறதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை கடவுள் கூட்டிட்டு வந்து அவனை ஆசீர்வதிச்சு ஒருவனாய் அழைத்து நட்சத்திரமாய் பெருகச் செய்தாராம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஒருவனாய் அழைத்து நட்சத்திரமாய் பெருக வைக்கிறார்.
கடவுள் பாருங்க, நீங்க வந்து ஒன்று ஆரம்பிக்கும் போது அப்படிதான் நினைக்கணும், ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யும் போது அப்படிதான் நினைக்கணும். இன்னைக்கு ஒன்னா இருக்குது, ஆனா இது நட்சத்திரமாய் பெருகும். அல்லேலூயா. பாருங்க, இப்போ எனக்கு டவுட் ஆயிடுச்சு, இது காலையில சர்வீஸா ரெண்டாவது சர்வீஸா அப்படின்ட்டு. ஏன்னா முதல் சர்வீஸ் மாதிரி இப்போ ரெண்டாவது சர்வீஸ் மாதிரி முதல் சர்வீஸ் மாறிக்கிட்டு இருக்குது. அட்ட சர்வீஸுக்கு நீங்க வாங்க, ரெண்டு சர்வீஸும் சேர்த்து வச்சுட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் பெருக செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால பாருங்க, பொறாமையை வந்து தவிர்த்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் அதற்கான இடமே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குது? ஒரு நன்மை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது, ஒரு நன்மையை ஒருத்தருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அதை பார்த்து மாதிரியாக எடுக்க வேண்டும். எனக்கும் அப்படியே செய்வார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கும் அப்படி செய்வார். அதனாலதான் ஆபிரகாமை நோக்கிப்பார், சாராளை நோக்கிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன்? ஆபிரகாமுக்கு செய்தவர், சாராளுக்கு செய்தவர் உனக்கும் செய்வார், உன் பிள்ளைகளுக்கும் செய்வார். உன் வாழ்க்கையின் காரியங்களிலும் அவர் அப்படியே நன்மைகளை செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். எஸ். எல்லாம் சொல்லுங்க, தேவனின் முன்மாதிரிகள் ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்க வேற யாரையாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரி கர்த்தரை நம்புறது வேஸ்ட்டுங்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவங்கள மாடலா கடவுள் வைக்கல. கர்த்தரே சொல்றாரு, சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஸோ இந்த மாதங்கள்ல இந்த மாதிரியான மனநிலையோடு நீங்க பயணம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு நன்மைகளை செய்வார், கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார், என் குடும்பங்களையும் என் பிள்ளைகளையும் அநேகருக்கு மாதிரியா அவர் என்ன பண்ண ஆரம்பிப்பார், வைக்க ஆரம்பிப்பார். ஆமென். பிரைஸ் காட். இந்த காலை நேரத்தில், இந்த காலை ஆராதனையில ஒரு செய்தியை நாம் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், படித்து வருகிறோம். என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பர்பஸ். எல்லாம் சொல்லுங்க, நோக்கங்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், நோக்கங்கள். நோக்கங்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த காலையில ஆராதனையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம். இதுல போன வாரம் என்ன படிச்சோம்னா, the reason for everything அப்படின்னு படிச்சோம். எல்லாம் என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி படிச்சோம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்தையும் நோக்கத்தோடு உண்டாக்குறாரு, அந்த நோக்கத்தை அறிவிக்கிறார். கரெக்டா? இதான் படிச்சோம் போன வாரம். கரெக்டா? எல்லாம் சொல்லுங்க, நோக்கத்தோடு உண்டாக்கி அந்த நோக்கத்தை என்ன பண்ணுகிறார், அறிவிக்கிறார். இப்போ இது இந்த காலையில இது தொடர் போதனையா இருக்கிறதுனால இதுக்கு முந்தின போதனைகளை நீங்க கேளுங்க, அது ரொம்ப உங்களுக்கு வந்து உதவியா இருக்கும். முந்தின போதனைகள் என்ன? நான் ஏன் பிறந்தேன், இந்த வாழ்க்கை எதற்காக, இது எல்லாமே முந்தின போதனைகள். அப்போ எல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த காரண காரியங்கள். சூரியன், ஆதியாகமம் 1 படைப்பை பற்றி பேசுகிறதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், ஆதியாகமம் 1 எதை பத்தி பேசுது? வெறும் படைப்பை பத்தி பேசல. எதை பத்தி பேசுது? படைப்பை பத்தி மாத்திரமல்ல, அந்த படைப்பு எதற்கு என்கிற நோக்கத்தை அது அறிவிக்கிறது. சூரியன் எதற்காம்? பகலை ஆள. சந்திரன் எதற்காம்? இரவை ஆள. எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஆளுகை இருக்கு. ஆமென். நீங்களும் ஏதோ ஒரு சூழலை, ஏதோ ஒரு எல்லையை ஆளும்படித்தான் தேவனால் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆமா. ஆதியாகமம் 1:26 இப்ப மனிதனுக்கான நோக்கத்தை கடவுள் பேசுறாரு. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள், எல்லாம் சொல்லுங்க, அவர்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க இருந்தா கைப்பிடி சொல்லுங்க, அவர்கள் ஆளக்கடவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நாம் ஆள போறோம். ஆள போறான் விசுவாசி உலகெல்லாமே. இந்த மாதிரி பாட்டு நம்ம ஆள்கள் எழுதவே மாட்டேங்காங்க. நம்ம ஆள்கள் அப்படியே தூங்கிருது, இருக்கிறதும் போயிருது, அந்த மாதிரி பாட்டாத வருது. எல்லாம் சொல்லுங்க, ஆள போறோம். ஆமென். கடவுளுடைய நோக்கம் என்ன? கடவுளே சொல்றாரு, உங்களுடைய தலையெழுத்து என்னவா? ஆளுவது, அழுவது கிடையாது. பாத்துலப்பா சொல்லுங்க, you are destined to reign. பாத்துலப்பா சொல்லுங்க, you are destined to reign. ஆளுவது தான் உங்க தலையெழுத்து. நீங்க ஆளுவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதிரி ரியாக்ஷனே இது செட்டே ஆகாது. பாருங்க, கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஆளுவது தான் உங்கள் தலையெழுத்து. நீங்கள் நிச்சயமாக ஆளுவீர்கள். தேவன் உங்களை வாழ வைக்கிற தேவன் மட்டுமல்ல, தேவன் உங்களை ஆள வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்க உணர்ச்சிக்குள்ள கொண்டு வாங்க. உங்க சரி,
வரும்போது பார்ப்போம். இல்லை, இங்கே வரணும், நான் ஆளுவேன் அப்படின்னு வரணும், அப்போ தான் ஆளுவீங்க. இன்னைக்கு காலையில் சட்டநாதன் மெசேஜ் போட்டிருக்கான், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. சொல்லுங்கள் வெல்லுங்கள், அதான் இன்னைக்கு டைட்டில். எல்லாம் சொல்லுங்கள், சொல்லுங்கள் வெல்லுங்கள். அதான் இன்னைக்கு அவர் டைட்டில் போட்டிருக்காரு மெசேஜ். ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடிப்பீங்க, சொல்லி அடிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தாவீது சொன்னா அடிச்சான். சொன்னானா என்ன சொன்னா? உன் தலையை நான் எடுப்பேன், அதை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன பண்ணுவேன், உணவா கொடுப்பேன். அது மாதிரி இந்த மாசத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்லணும், இந்த 6 மாதங்களும் நான் சில காரியத்தை அடிப்பேன், சில காரியங்களை எடுப்பேன், சில உயரங்களுக்கு செல்லுவேன். கர்த்தர் என் கைகளில் அதை ஒப்பு கொடுப்பார். நான் இப்படி இருக்க மாட்டேன், என் கடன்ல இருந்து வெளியே வருவேன், என் வியாதியில இருந்து வெளியே வருவேன். இந்த மாதம் எனக்கு பெருக்கமா இருக்கும், இந்த மாதம் நான் கீழே இருக்க மாட்டேன், நான் மேல வருவேன், நான் ஆளுவேன் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணணும். Amen. Whatever you confess, you possess. எதையெல்லாம் நீங்கள் அறிக்கை இடுகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். That is the principles of God. எதையோ ஒன்று நீங்கள் பேசலை, ஏதோ ஒரு ஊக்க மருந்து மாதிரி, ஏதோ ஊக்க வார்த்தையை நான் உங்களுக்கு இங்கு பேசுவதற்காக வரவில்லை. தேவனுடைய உண்மைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? நீங்கள் ஆளுவது. அல்லேலூயா. ஏன்னா உங்களை உண்டாக்கின தேவன் நீங்க எதற்கு உண்டாக்கப்பட்டீங்கிற நோக்கத்தை அவர் என்ன பண்றாரு? அறிவிக்கிறார். எல்லாரும் எடுத்துக்கோங்க, ஜெனிசிஸ் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள், எல்லாம் சொல்லுங்க அவர்கள். அப்பனா அவர் யாரு? ஆள்றவர். எல்லாம் சொல்லுங்க, என் தகப்பன் ஆளுகிறவர். அதனால அவர் என்ன பண்றாரு? தனது சாயல் தனது ரூபத்திலையும் இன்னொரு ராஜகுமாரனை படைக்கிறார். புரியல? நீங்க தான் ராஜகுமாரர், நீங்க தான் ராஜகுமாரத்தி. பைபிளை திறந்த உடனே பைபிள் உங்களை குறித்து சொல்லுகிற அறிமுகம் என்ன? நீ ஆள பிறந்தவன்டா அப்படிங்கிறார். ஆமென். நமக்கு இப்ப வாழ்றதே போராட்டமா இருக்கு, அப்புறம் எங்க இருந்து ஆள்றது? பிரதர், ஆள்ற பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாழ்ற பிரச்சனை தீர்த்துக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா தாங்க யாருன்னு தெரியல, தாங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் தெரியல, தங்களுக்காக எப்பேற்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. தங்களை மீண்டுமாக மீட்டு, மனிதனுடைய சரிவு அங்கேயே முடிஞ்சிடல பாருங்க. எங்க மனிதன் விழுந்தானோ அங்கு வந்து தேவன் தன் குமாரனை அனுப்பி அவனை தூக்கி அவனை மீட்டு மீண்டும் அவனுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஒரு காரியத்தை தான் இயேசு செஞ்சாரு. சபை வந்து ரொம்ப சுருக்கிட்டு பாருங்க ரட்சிப்பை. ரட்சிப்புனா என்ன? உன் பாவங்களை அவர் மன்னித்தார், அதுலேயே முடிச்சிட்டாங்க. ஹலோ, எந்த பைபிளுங்க படிச்சீங்க நீங்க? வெறும் பாவ மன்னிப்பை பத்தியா பைபிள் பேசிட்டு இருக்குது? அதனால கிறிஸ்தவனாலே வெளியில் உள்ளவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஒரு பாதிரியா இருப்பாரு, அவர்கிட்ட போய் பாவம்லாம் சொன்னா என்ன பண்ணிடுவாரு, நமக்காக வேண்டி மன்னிப்பு தருவாரு. மாடல் சர்ச்சில் அவங்களே மன்னிப்பு வாங்கிட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான். கேத்தலிக்ஸுக்கும் பெண்டேகோஸ்டே ஓட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான். அதுகள் வந்து அவங்களா இது பண்ணுவாங்க. சிஎஸ்ஏல புக்கு கொடுத்து இவர் ஒரு புக்கை சொல்ல அவங்க ஒரு புக்கை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. பெண்டேகோஸ்டேல புக்கே கிடையாது, நம்மளா அறிக்கை பண்ணிட்டு வந்துடணும் போல. இவ்வளோதான். இவ்வளோதான். மூணு டினாமினேஷனுக்கு இவ்வளோதான் வித்தியாசம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பாவ அறிக்கை தான் கிறிஸ்தவன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நுப்பாட்டாங்க. ஆனால் ரோமர் 5:17 யாராவது வாசியுங்கள். ரோமன் சாப்டர் 5:17. எல்லாம் சொல்லுங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய், எல்லாம் சொல்லுங்க, மரணம் ஆண்டு கொண்டிருக்க. அதாவது ஆதாமின் மூலமாக மனுஷன் மேல எது வந்துச்சான்? மரணத்தின் ஆளுகை. எல்லாம் சொல்லுங்க, மரணத்தின் ஆளுகை ஆண்டு கொண்டது போல கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, பெறுகிறவர்கள். அதாவது இயேசு ஒன்று கொடுக்குறாராம். அது என்னவா? 2 ஈவு, 2 இது கொடுக்குறாரு. ஒன்று கிருபை, இன்னொன்று நீதி. எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் பரிபூரணம், நீதியின் பரிபூரணம். பாருங்க, இது 2 என்னங்கிறது இப்போ விளக்குனா இப்போ டைம் ஆகிடும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைச்சஸ்னஸ்ங்கிறது தேவனுக்கு முன்னாடி தைரியமாய் வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. அதை தேவன் உங்களுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். கிருபை. எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் பரிபூர்ணம், நீதியின் பரிபூர்ணம். இந்த 2ஐயும் அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். பெறுகிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, பெறுகிறவர்கள். பார்த்து கேளுங்க, பெற்றீர்களா? எல்லாம் சொல்லுங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள்.
நீதியை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் பாவி, இன்னும் குற்றவாளி, இன்னும் ஏன் தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், இன்னும் என் தலையெழுத்து இப்படிதான் கிடந்தாகணும்னு சொல்லாதீங்க. அது உங்க இடத்தை இயேசு எடுத்துக்கிட்டாரு, அவர் இடத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக. ஆமென். இப்ப அவர் ஒன்றை தருவதை நீங்க பெறுங்க. ஏன்னா நீங்க பெற வேண்டியதை அவர் கல்வாரியிலே பெற்றிருக்கிறார். ஆமென். என் சார்பில் பலியானார், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, என் சார்பில் பலியானார். நல்லா கன்ஃபஸ் பண்ணுங்க இந்த காலை வேளையில, இயேசு என் சார்பில் பலியானார், எந்த இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இப்ப அவர் என்ன பண்றாரு? அப்ப நியாயமா அவருக்கு என்ன வரணுமோ அதை கிருபையா உங்களுக்கு கொடுக்கிறாரு. அதனாலதான் ஆசீர்வாதங்கள் கிருபையினால் வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அது எந்த கிரியையினாலும் நீங்க சம்பாதிக்க முடியாது. இயேசு செய்த கிரியையின் மீது நீங்கள் வைக்கும் விசுவாசம் உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதனாலதான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், கிரியையினால் அல்ல. எதை விசுவாசிக்கிறதுனால? இயேசு எனக்காக கல்வாரியில ஒன்றை செய்து முடித்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக பாவமானார், நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்காக சாபமானார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார், நான் ஜீவனை ருசி பார்க்கிறேன். எனக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் நாங்களும் நீங்களும் குணமாகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளாலே நான் குணமாகிறேன். ஆமென். அப்ப கல்வாரி ஒன்றை உங்களுக்கு தருகிறது. எல்லாம் சொல்லுங்க, கிருபையை பெறுகிறவர்கள், நீதியை பெறுகிறவர்கள். இப்ப நம்ம இதை ரிசீவ் பண்ணணும். எவ்ரிடே இந்த கிருபையை, இந்த நீதியை நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கணும். என்ன செஞ்சிருக்கிறார், என்ன முடிச்சிருக்கிறார், எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது, இது உங்கள் தியானமாக, இது ஒன்று எண்ணமாக இருக்கும் பொழுது ஒன்றை நீங்க என்ன பண்றீங்க? பெறுகிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, பெறுகிறவர்கள். இப்ப வாசிங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, முதல்ல ஒருவனை பத்தி படிச்சோம். அவன் யாரு? ஆதாம். அவன் மூலமா என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. இப்ப என்ன சொல்லிருக்குது? இங்கேயும் ஒருவரை பத்தி தான் போடுது. இவருக்கு பேர் ரெண்டாவது ஆதாம். எல்லாம் சொல்லுங்க, ரெண்டாவது ஆதாம். கடவுள் பாருங்க, ஒரு திட்டம் ஃபெயில் ஆன உடனே அப்படியே விட்டுறது இல்லை, ரெண்டாவது ஒரு திட்டத்தை போட்டு உங்களை தூக்கிடுறாரு. அதான் மீட்பர். அதனாலதான் கடவுள்கிட்ட ஒரே ஒரு திட்டம் தான் இருக்கு, இது இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படி நினைக்காதீங்க. உங்களை தூக்கணும்னு அவர் முடிவு பண்ணா எப்படி வேணாலும் தூக்குவாரு, நிச்சயமாக தூக்குவார். அல்லேலூயா. விடவே மாட்டாரு. சில சொல்லுவாங்க, அவர் காட் இஸ் a God of second chance அப்படிமாங்க. செகண்ட் சான்ஸா? 10 சான்ஸ் விட்டாச்சு, அப்ப நம்பிக்கையே இல்லையா? இல்ல, அவர் காட் இஸ் a God of many chance. அல்லேலூயா. அவரிடத்தில் திரளான மீட்புகள் உண்டு. நீங்க எத்தனை பேர் காலையில இதை கேட்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. மீட்பு எப்படி இருக்குதா? எல்லாம் சொல்லுங்க, திரளான மீட்புகள் உண்டு. அப்படின்னா என்னன்னா, எத்தனை முறை வேணாலும் அவர் உங்களை ரட்சிப்பார், உங்களை தூக்குவார், உங்களை நிறைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனால எனக்கு நம்பிக்கையே இல்லை. இன்னைக்கு காலையில நினைக்காதீங்க, இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை தூக்குவார், உங்களை மீட்பார், உங்களை வாழ வைப்பார். ஆமென். அப்ப பாருங்க, பெறுகிறவர்கள். இப்ப பாருங்க, படிங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாம் எதை அடைகிறோம்? எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை அடைவது. Christianity is not joining the religion, it is receiving the life. எத்தனை பேர் புரிஞ்சுச்சுன்னு தெரியல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதத்தில் சேர்வதல்ல, ஒரு புது வாழ்வை, ஒரு புது ஜீவனை நமக்குள்ளாக பெறுகிறோம். அதுதான் கிறிஸ்தவமாக இருக்கிறது. எஸ், ஜீவனை பெறுகிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை பெறுகிறவர்கள். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஜீவனை பெற்றிருக்கீங்களா? கொஞ்சம் ஆட்டுங்க, அப்படியே ஆட்டுங்க, just shake it. ஹல்லேலூயா. என்ன ஜீவன் இருக்கா? ஜீவனை பெற்றிருக்கீங்களா? ஆமென். எப்படி உள்ள என்ன பண்ணிருக்கிறோம்? சுந்தரமான ஜீவன் உள்ள என்ன பண்ணிருக்கிறோம்? ஜீவனை பெற்றிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் ஜீசஸ், ஐ ஹாவ் லைஃப். இயேசுவை பெறுவது என்றால் ஜீவனை பெறுவது. That means இந்த உலகத்துல எல்லாருக்குள்ளும் இல்லாத ஏதோ ஒரு புது ரகமான ஒரு வாழ்வை நீங்கள் உங்களுக்குள்ளாக பெற்றிருக்கிறீர்கள். That is a God kind of life. It's not ordinary life. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஒவ்வொரு வகையான ஜீவன் இருக்கு இல்லையா? கழுகுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, அது காக்காக்குள்ள இருக்கிற ஜீவன் மாதிரி கிடையாது. இதுவும் ஜீவன், அதுவும் ஜீவன் தான். ஆனா இதனுடைய ஜீவன் எப்படி இருக்குது? இதனுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன இருக்குது? இது ஒரு லெவலுக்கு தான் போகுது. ஆனா கழுகு மேகங்களுக்கு மேல போதான்.
அல்லேலூயா. அது சிகரங்களில் வாசம் பண்ணுகிறதாம். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனின் தரத்துக்கு ஒத்த ஒரு வாழ்வை தான் நீங்கள் வாழ்வீர்கள். பார்த்துலப்பா சொல்லுங்க, ஜீவனின் தரத்திற்கு ஒத்த வாழ்க்கையை தான் நீங்க வாழ்வீங்க. ஜீவன் ஏதோ சின்ன அளவில் தான் அது இருக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் நீங்கள் வாழ்வீங்க. ஆனால் உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஜீவன் நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் என்ன நடக்குது? எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க, எப்பேற்பட்ட ஒரு லைஃப் நீங்கள் வாழ்வீங்க. சிங்கத்துக்குள்ள என்ன இருக்குது? அது வேற மாதிரி ஒரு ஜீவன், வேற மாதிரி ஒரு ஜீவன், பாய்கிற ஜீவன், வேட்டையாடுகிற ஜீவன், அல்லேலூயா, துரத்தி பிடிக்கிற ஒரு ஜீவன். கர்த்தர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க பாருங்க. பறக்கிறத பாக்குறீங்க, ஓடுறத பாக்குறீங்க, பாயிறத பாக்குறீங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்கல்ல. இந்த எல்லா ஜீவனும் தேவனுக்குள்ள இருந்து தான் வந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் விட மேலான ஜீவனை கர்த்தர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வைக்கிறார். ஆகையாலதான் நீங்க உங்க இரையை கவர முடியும், உங்க லக்கை நீங்க அடைய முடியும். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறத துரத்தி நீங்கள் பிடிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க பறக்க முடியும், நீங்க ஏற முடியாத உயரங்களுக்குள்ள ஏற முடியும். ஏன்னா மிருகங்களின் ஜீவனே இப்படி இருக்கும்னா கடவுளுடைய ஜீவனை உள்ள பெற்ற உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத யோசித்து பாருங்க. அது அதிகமான லெவல் அது இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்னும் வாசிங்க ஒருவராலே என்னங்க, எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை அடைந்து. நல்லா சொல்லுங்க, ஜீவனை அடைந்து. ஆமென். நிறைய பேர் இந்த ஜீவன்கிற வார்த்தையை ரொம்ப தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் நான் 15 வாரம் பேசியிருக்கிறேன். வாட் இஸ் லைஃப், எது ஜீவன் பேசியிருக்கிறேன். நீங்கள் கேட்கணும்னா அங்கே வெளியில் சீடி இருக்கும், கேளுங்க. 15 வீக்ஸ் பேசியிருக்கேன் ஜீவன்னா என்னன்ட்டு. ஏன்னா ஆளாளுக்கு ஒன்று யோசித்து போயிறாங்க. சில என்ன நினைக்கிறாங்கன்னா அது நித்திய ஜீவன் அப்படின்றதாங்க, எட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதில் என்ன போட்டிருக்குது? நித்திய ஜீவன்னா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குது? ஜீவன்னா என்ன அர்த்தம்னா ஜோயே என்கிற வார்த்தை, ZOE, ஜோயே. எல்லாம் சொல்லுங்க, ஜோயே. Not everlasting life, it's a Zoe life. Zoe life means God kind of life. அது தேவரகமான வாழ்க்கை. தேவனுக்குள்ள என்ன இருந்ததோ அதை அப்படியே எடுத்து உங்களுக்குள்ள வைக்கிறாருங்க. புரிஞ்சுச்சான்னு தெரியல. இப்ப சில பேர் யோசிக்கிறாங்க, அப்ப நான் தேவனா? அப்படி நான் சொல்லல, தேவன் தான் சொல்றாரு. தேவ வசனத்தை பெற்றவர்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை பெற்றவர்களே தேவர்கள் என்று சொல்லியிருக்க. That means you are God class. எந்த கிளாஸ்ன்னு கேக்குறாங்க. ஆண்டவர் சொல்றார், you are God class, you are my class, you are my standard. ஏன்னா உனக்குள்ள என்னுடைய ஜீவனை தான் நான் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற இது விளங்கணும் பாருங்க, இந்த அறிவு உண்டாகணும் பாருங்க. அப்ப எப்படி போட்டிருக்குது? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே எதை பெறுகிறோமா? எல்லாம் சொல்லுங்க, ஜோயே பெற்றவர்கள். என்ன நடக்குது? ஜீவன் வந்தா என்ன நடக்கும்? வாழுவாங்களாங்கிறது கேள்வியே இல்லை, ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆளுவது என்பது டவுட்டே கிடையாது. ஆட்சியை பிடிப்போம். 234 தொகுதியிலும் அமோக வெற்றி. நாம் சகோதரர் கட்சி. நாம் தமிழர்னு இருக்கும்போது நாம் சகோதரன் இருக்கக்கூடாதா? நான் ஆபிரகாம் இருந்து அந்த கட்சி பேர் எடுத்திருக்கிறேன். ஆபிரகாம் தான் சொல்றாரு. நாம் தமிழர்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆபிரகாம் சொல்லிட்டாரு நாம் சகோதரர். ஆமென். மோட்டோலாம் ரெடி பண்ணிட்டேன் கட்சிக்கு. ஒருவருக்காக ஒருவர், ஒன் another. நீங்க தான் மகளிர் அணி செயலாளர். சபங்கிறது ஒரு மறைமுகமான கட்சி ஆபீஸ். கோப்பா சேவா, கோட் சேவா தான் இருக்கக்கூடாது. கோப்பா சேவா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆமென். கர்த்தர் அவருடைய ஜனம் ஆளணும்னு விரும்புறாரு. ஆனா ஜனத்துக்கு வாழ்றதுக்கே வழி தெரியாம இருக்குது. அவர் சொல்றாரு, அம்மா அது இல்லப்பா, நீ ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும், நீ ஆள வேண்டும், அதுதான் உன்னை குறித்த என்னுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது என்றுதான் காரியமாக இருக்கிறது. ஆமென். வால் ஆகாமல் தலையா இருப்பாய், கீழாகாமல் மேலாவாய் என்பதுதான் வாக்குகளாக இருக்கிறது. ஆமென். பிலீவ் தட். பாத்திரப்பா சொல்லுங்க, முதல்ல இதை நம்புங்க.
சும்மா உலகத்துல யாரோ சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த நம்பாதீங்க. பிலீவ் த வேர்ட். நீ காலை வேலை யாரோ பேசுற ஒரு தத்துவத்தை உங்களை நம்புறதுக்காக நான் அழைக்கல. நீ காலையில ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நம்பும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். அவர் தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை பெற்றவர்கள் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயமாமே. ஆமென். மீண்டும் செங்கோலானது யூதாவுக்கு திரும்பினது போல மீண்டும் ஆளுகையானது தேவ மக்கள் அண்டையும் தேவ சபை அண்டையும் தேவ பிள்ளை அண்டையும் திரும்புகிற காலம் என்று நான் இன்னைக்கு இந்த மாதத்துல காலையில நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். ஆளுகைகள் திரும்புகிறது. தேவ ஜனத்தண்டையும் தேவ சபை அண்டையும் கர்த்தர் அவருடைய வாக்கை செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, இது சிலருக்கு தான் விளங்கும் பாருங்க. சில பேர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஏதோ சொல்றாப்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏதோலாம் இல்லை, நடக்கும். உங்கள் கண் காணது நடக்கும். எப்பவுமே தேவ ராஜ்யத்தில் ஒன்று வரும்பொழுது விசுவாசிக்கும் போது அதை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். நான் எப்படிங்க நடக்கும், அந்த கவலைலாம் உங்களுக்கு எதுக்கு? தேவ ஆவியானவர் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எப்படி ஆகுங்கிறதுலாம் அதெல்லாம் நீங்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எண்ணி பார்க்காத விதத்திலே அவர் உங்களுக்கு அரியணையை கொடுப்பார், உங்களை அரியணை ஏற்றுவார், உங்கள் மேலே உங்களை உட்கார வைப்பார். ஆளுகைனா வெறும் கட்சியில் இருக்கிறது தான் ஆளுகை நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது குடும்பத்தில் ஏற்படுகிற ஆளுகைகளாக இருக்கிறது. ஆமே. உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளுகை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் தொழிலில் ஒரு ஆளுகை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். அதுவரை வசப்படாதது வசப்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், சொல்கிறாங்க பாருங்க, உடும்பு பிடி அப்படி சொல்கிறாங்க, சிங்க வேட்டை அப்படின்னு சொல்றாங்க. இனியெல்லாம் உங்களை பத்தி தான் இனிமே அப்படி பேசப்படும். அந்த ஆள் மாதிரி முடியுமாங்க? அந்த ஆள் உன்னை பிடிச்சா விட மாட்டாரு, அந்த ஆள் உன்னை தொடர்ந்தா முடிக்காம விட மாட்டாரு, அடைச்சே தீருவாரு, பிடிச்சே தீருவாருன்னு உங்களை குறித்து பேசப்படும். ஆமென். அப்போ பாருங்க, ஆர்டினரி லைஃப் எப்படி இருக்குதுன்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப எப்படி சொல்லுது? ஜீவனை பெற்றவர்கள் எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை பெற்றவர்கள் ஆளுவார்கள் என்பது என்னங்க போட்டிருக்க உங்க பைபிள்ல? அந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க. ஆளுவார்கள் என்பது கொஞ்சம் டவுட்டு தான், கொஞ்சம் டவுட்டு தான். அப்படி போட்டிருக்கா? என்ன போட்டிருக்குது? எல்லாம் சொல்லுங்க, ஆளுவார்கள் என்பது டவுட்டே கிடையாது. ஏன்னா டவுட் வரும்னு அவருக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு நல்ல ஆசிரியர்னா மாணவர்களுக்கு எந்த இடத்தில் சந்தேகம் வருங்கிறத பேசும்போதே தெரிஞ்சுக்கணும். சில பேர் இங்கே சொல்லுவாங்க, நாங்கள் அந்த கேள்வியை முடிஞ்ச உடனே கேட்கலான் இருப்போம், நீங்களே பிரசங்கத்தில் சொல்லியிருப்பீங்க அப்படிம்பாங்க. அப்போனா நீங்கள் ஒரு நல்ல டீச்சர்னா என்ன அர்த்தம்னா, எங்கே சந்தேகம் வருங்கிறத தெரிஞ்சு கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடியே அழகாக பதில் சொல்லிடுவீங்க. கரெக்டா? அது மாதிரி தான் இவங்களுக்கு என்ன டவுட் வரும்? வாழ்வன்னா கொஞ்சம் நம்பிடுவாங்க, ஆனால் ஆழ்வன்னா எப்படி நம்புவாங்க? அதனால தான் அங்கே இடத்துல சந்தேகம் வருதுனால தான் அவர் சொல்கிறாரு, ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. உங்களுக்கு ஆங்கில வேதாகமத்தை படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னா இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் ஒன்று இருக்குது பாருங்க. அதாவது விரிவாக்க வேதாகமம், விரிவாக்க மொழிபெயர்ப்புன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா சில பேர் இந்த வசனத்தை எப்படி மாற்றிடுவாங்க தெரியுமா? கிறிஸ்தவம் எப்போவுமே இருக்குது பாருங்க, ஒரு கூட்டம் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஆளுகை என்பது 1000 வருட அரசாட்சியில் அப்படின்றாங்க. எப்போ அது மில்லினியம் வருடத்தில் என்ன பண்ணுவாங்க நடக்கும், கிறிஸ்து இது பண்ணுவார், அப்போ என்ன பண்ணுவாங்களாம், ஆளுகைன்றாங்களாம். அதனால தான் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் நீங்கள் வாசிக்கிறது ரொம்ப அவசியம். யாராவது வச்சுருக்கீங்களா ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்? நாங்கள் 8 வரலைங்களே அப்படிங்கிறீங்களா? ஆம்பிளிஃபைடில் இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதில் என்ன போட்டிருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால் ஜீவனை பெற்றவர்கள் இந்த பூமியில், எல்லாம் சொல்லுங்க, இந்த பூமியில் ராஜாக்களை போல ஆளுவார்கள். 2 வார்த்தை சேர்த்திருக்காங்க. கரெக்டா? எல்லாம் சொல்லுங்க, இந்த பூமி, இது நம்ம பூமி. ஹலோ சொல்லுங்க பார்க்கலாம், இது நம்ம பூமி. சபை இந்த முழக்கத்தை எழுப்ப வேண்டும். நல்லா சொல்லுங்க, இது நம்ம பூமி. நல்லா 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம நிறைய நேரம் பரலோகம் தாய் வீடு, அப்ப இது இங்க ஏன் ஒண்ணுமே வாங்க முடியல தெரியுமா? அதுதான் உங்க வீடுன்ட்டீங்க. இங்க வாங்க முடியுதா பிரதர்? லேண்ட் விலைலாம் என்ன மாதிரி ஏறி போயிருக்கு பிரதர், ஒரு லேண்டை வீட்டை வாங்க முடியுதா? ஏன்னா இது உங்க குலதுன்னு நீங்க நினைக்கலையே.
என்னைக்கு நீங்க இதன் பேரில் எனக்கு ஆளுகை இருக்கிறது, உரிமைகள் இருக்கிறது நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு நிலங்களும் பணங்களும் சொத்துக்களும் உங்களிடத்துல வருகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த பூமியில் ராஜாக்களை போல ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ வரப்போகிற எப்பமோங்கிறத பத்தியெல்லாம் என்ன பண்ணல, பேசல. பாருங்க, இந்த பூமி, எல்லாம் சொல்லுங்க, இது நம்ம பூமி. சினிமா டைட்டில் மாதிரியே இருக்குது, ஆனா நம்ம தான் இதை கரெக்டா சொல்லணும். பாருங்க, இது நம்ம பூமி, இது நம்ம பூமி. ஆனா கிறிஸ்தவத்துல நீங்க கூப்பிட்டு 100 பேரை கூப்பிட்டு கேளுங்க, இந்த உலகம் யாருக்குன்னு கேளுங்க, சாசுக்கு பிரதர் அப்படிம்பாங்க. இந்த உலகம் யாருக்கு? சாஸ். பிசாசுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, இப்ப ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு. என்னது? ரே சாசு பிரச்சனை. சாசு பிரச்சனை 2 பாட்டில் வாங்கிட்டு போங்க. ரெண்டு பாட்டில் சாஸ் என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு போங்க. ஒரே சாசு பிரச்சனை அப்படிங்காங்க. சாசின் கிரியை, சாசின் கிரியை, சாசு பிரச்சனை, இப்படியே போயிட்டு இருக்கு. பாருங்க, இந்த உலகம் யாருக்கு நீங்க கேளுங்க. இன்னைக்கு சண்டே நம்ம இந்த சேனல்லாம் ஆரம்பிக்க போறோம். நான் நினைக்கிறேன் சர்ச்சி வாசல்லாம் போய் நின்று கொஞ்சம் கேட்கணும், இந்த உலகம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பொல்லாத பிசாசு, எல்லாம் பொல்லாத பிசாசு, உலகத்தின் அதிபதி அவன் தான் அப்படின்றாங்க. இயேசு அவன் ஆட்சியை கலைச்சி மறுபடியும் நம்மளை உட்கார வச்சாருங்கிறதா நற்செய்தி. ஏங்க, கல்வாரியில போய் என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? கல்வாரியில கூட்டிட்டு போய் கும்முருன்னு கும்மிரி அவனை நசுக்கி அவனை வெறுமையாக்கி அவன்கிட்ட இருந்ததெல்லாம் புடுங்கி, இந்த வச்சுக்கோ, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சபைக்கு தன் அதிகாரமே தெரியல, விசுவாசிக்கு தன்னுடைய அதிகாரமே போதிக்கப்படவும் இல்லை, அதை குறித்த வெளிச்சமும் இல்லை. எசேக்கியா பிரான்சிஸ்ங்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அப்படி சொல்றாரு, பிசாசு அல்ல இன்றைய பிரச்சனை, அதிகாரத்தை உணராத விசுவாசிகள் தான் இன்றைக்கு பிரச்சனை அப்படிங்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, பிசாசு பிரச்சனை கிடையாது, அதிகாரத்தை உணராத விசுவாசிகள் தான் பிரச்சனை. எல்லாம் சொல்லுங்க, யூ ஹேவ் அத்தாரிட்டி. கம் ஆன், சே, பக்கத்துல சொல்லுங்க, யூ ஹேவ் அத்தாரிட்டி, யூ ஹேவ் ரைட், யூ ஹேவ் ரைட்ஸ். ஹல்லேலூயா. உங்களுக்கு சில ரைட்ஸ் இருக்கு, உங்களுக்கு சில அதிகாரங்கள் இருக்கிறது. பைபிள் அதை பத்தி பேசுறது தான் பைபிள், அதை பற்றி உங்களுக்கு சொல்லி தருகிறது தான் வேதாகமோ. சொல்றாரு, ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். பாருங்க, அந்த வசனத்தை வாசிச்சு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 1:26. எதெல்லாங்க? சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும், எல்லாம் சொல்லுங்க, பூமி அனைத்தையும். ஆளுகை எங்க இருக்குது? வானத்திலேயா? பூமியில. பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். எல்லாம் சொல்லுங்க, ஆழக்கடவர்கள். மனுஷனை கூப்பிட்டு தேவன் சொல்ற வார்த்தை தான். 28வது வசனம் பாருங்க, மறுபடியும் அதே அதிகாரத்தில் 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து, கண்ணுக்கு கண்ணா நின்று பார்த்து சொல்றாரு, கண்ணா ஒன்னு கேட்டுக்கோ, அப்பா ஒன்னு சொல்றேன், உன்னை உருவாக்கினவர் சொல்றேன், உன்னை உண்டாக்கினவர் சொல்றேன். என்ன சொல்றாரு? அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி, எல்லாம் சொல்லுங்க, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்கிறமே, ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? ஆண்டுக்கோ. That is the blessings. ஆசீர்வாதம் 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 என்ன? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சொல்லி ஆசீர்வதித்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, சொல்லி தான் எல்லாத்தையும் நீங்க பெற முடியும்ட்டு. அது தேவனுடைய ஸ்டைல். தேவன் எதையுமே சொல்லிடுறாரு, படைக்கிறாரு, படைப்பின் நோக்கத்தை என்ன பண்றாரு? சொல்றாரு. இப்ப சொல்றாரு, ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். That means blessings means it's an empowerment, it's a divine empowerment. சும்மா ஆண்டுகோன்னா ஆண்ட முடியுமா? ஆளுகை செய்வதற்கான ஒரு தெய்வீக எம்பவர்மெண்ட்டை கொடுக்கிறாரு. அதற்கு பெயர் தான் ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்றால்
என்னை வலிமைப்படுத்துகிற தேவனுடைய சக்தியாக இருக்கிறது. இப்ப பாருங்களேன், சும்மா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க அப்படின்னு இதை சொல்றது மட்டும் இல்ல. ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு காலையில உங்களை எம்பவர் பண்றாரு. ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு காலையில உங்களை வலுப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். ஏன்னா சொல்லி அவர்கள் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம்னால என்ன? இட் இஸ் a divine empowerment. உங்களால முடியல, அது விரும்புறேன் ஆனா முடியல. நிறைய விஷயம் அப்படி பேசிட்டு இருக்கீங்களா? விரும்புறேன் ஆனா முடியல, நினைக்கிறேன் ஆனா முடியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த எம்பவர்மெண்ட் உன் வாழ்க்கையில வரும் பொழுது நீ எதை விரும்புறியோ அதை அடைவ, நீ எதை ஆசைப்படுறியோ அதை உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்ப. என் ஆசீர்வாதம் என்பது இட் இஸ் a divine empowerment. அல்லேலூயா. அதனாலதான் உபாகமம் 8:18 நாம் வாசிக்கிறோம், இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, பலனை கொடுக்கிறவர். I will give you இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, I will give you the power to prosper. Hallelujah. I will give you the power to get wealth. ஐஸ்வர்யத்தை எடுக்க, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள நான் உனக்கு ஆற்றலை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தெய்வீக ஆற்றலை நம்புகிறீர்கள்? ஒரு தெய்வீக ஞானம், ஒரு தெய்வீக எம்பவர்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அதை நீங்கள் பெறுவீர்கள், அதை நீங்கள் அடைவீர்கள், அது உங்கள் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார். What is the purpose? What is the purpose? Destined to reign. You are destined to reign. நீங்கள் ஆளுவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. காலையில் உங்கள் நோக்கங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்கிற இந்த செய்தியில நீங்கள் எதை அறிந்து கொள்கிறீர்கள்? ஆளுகை. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஹல்லேலூயா கர்த்தருடைய பந்திக்கு நாம் செல்ல இருக்கிறோம். ஆளுவதற்கு ஜீவன் தேவை. எல்லாம் சொல்லுங்க, ஆளுவதற்கு ஜீவன் தேவை. ஆமென். ஆதாமின் ஜீவனை கொண்டு இந்த பூமியில ஆளுகை செய்ய முடியாது. ஏன்? அது விழுந்து போன ஜீவன். அதனாலதான் தேவன் உங்களுக்கு மதத்தை தர வரவில்லை, கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கொடுக்க வரவில்லை. உங்களுக்காக ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். ஜீவனை அவர் என்ன பண்றார்? கொடுக்க வந்தார். இன்னைக்கு இங்க பரிமாறப்படுகிற கிறிஸ்துவின் இரத்தமும் அவருடைய சரீரமும் எதை சுமந்து வருகிறது? இட்ஸ் கேரிட் த லைஃப் ஆஃப் காட். வேதவசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குதான்? இரத்தத்தில் இருக்கிறதா. இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய இந்த இரத்தம், அவருடைய சரீரம் பரிமாறப்படும் பொழுது நீங்க எதை பெற்றுக்கொள்றீங்க? யூ ஆர் கெட்டிங் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, நான் ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன், நான் எனக்குள்ளே வாழ்வை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னாரு, ஜீவ அப்பம் நானே. I am the living bread. living bread. இது உங்கள் வனாந்தரத்திலே உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. ஏனென்றால் அதை புசித்தவர்கள் என்ன பண்ணாங்க? மரித்தார்கள். அப்ப எந்த மாதிரியான ஒரு ஒன்று? ஓ, இதை புசிக்கிற நீ, அவர் சொல்றாரு, இதை நீங்க புசிக்கும் போது மரித்தாலும் நீ பிழைப்ப, ஆனா உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற நீ மரியாமலும் இருப்ப அப்படிங்கிற. எது உங்களுக்கு வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. அந்த அந்த வலிமையை இது சுமந்து வருகிறது. நிறைய பேர் கேட்காங்க, என்னங்க இத்தனோண்டு இருக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி, இதுக்குள்ளேயே ஜீவன் இருக்கு? இத்தனையோட தான் இருக்குது சைனட் குப்பி. அது நல்லா விளங்குது பாருங்க, அது நல்லா விளங்குது பாருங்க. என்ன இத்தனையோண்டு இருக்கு, இதுவா? தொட்டு நாக்கில் வச்சு பார்த்து என்ன டேஸ்ட்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராலையும் அதனுடைய டேஸ்ட்டை சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? சொல்றதுக்கு ஆள் இருக்காது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மை ரட்சிக்க ஏதோ பெருசா இவ்வளவு தண்டியில் ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறோம். அதனாலதான் சொல்றாரு தேவன், இந்த உலகத்தின் ஞானத்தை ஒரு பைத்தியமாக்கவில்லையா. யாரோ ஒரு பெரிய ஆள் வருவான் அந்த கோலியாத்தை அடிக்கன்னு பார்த்தா கேன்னு ஆடு மேய்ச்சிட்டு ஒரு பையன் வரான். அல்லோ, தேவனுடைய ரட்சிப்பு யாரோ ஒரு பெரிய ஆளை வச்சுதான் நீங்க நினைக்காதீங்க. அற்பமா நினைக்கிற ஒரு சாதாரண ஆளை கொண்டு தேவன் உங்களுக்கான சொல்யூஷனை அவர் கொண்டு வருவார், உங்களுக்கான தீர்வுகளை அவர் கொண்டு வருவார். தேவனுடைய வழி ஆச்சரியமானது. காலை வேளையில இத்தனையோண்டு இருக்குதா, இதுவா நீங்க நினைக்கலாம். இது எளிமையானது, அதே நேரத்தில் இது வலிமையானது.
அல்லேலூயா. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இதை உங்கள் கைகளில் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த சபையில இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் இது கொடுக்கப்படுகிறது, சிறியோர் பெரியோர் அனைவருக்கும். ஏனென்றால் நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம் என்றால், திருவிருந்து என்பது கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவினுடைய இரத்தம். அது ரெண்டும் சேரும் பொழுது கிறிஸ்துவா இருக்கிறார். கிறிஸ்துவை ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாமா? இயேசுவை கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? அதனாலதான் கொடுக்கிறோம். என்ன? தட் இஸ் ஜீசஸ். தட் இஸ் ஜீசஸ். சிறு பிள்ளைகள் எண்ணத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க தடை பண்ணிட்டே இருக்கிறாங்க. வேதாகமத்தில் எங்கேயும் சிறு பிள்ளைகளுக்கு திருவிருந்து கொடுக்க கூடாது என்று நேரடியான வார்த்தைகள் எதுவும் கிடையாது. ஆனா சின்ன பிள்ளைங்க பங்கு பெற்றாங்கிறதுக்கு ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அந்த எகிப்தில் விடுதலையாகிற அந்த மக்கள் குடும்பமாக அமர்ந்து என்ன பண்ணாங்க? ஆட்டுக்குட்டியினுடைய சரீரத்தை புசித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதில் குழந்தைகள் விலக்கி வைக்கப்படவில்லை, குடும்பமாய் அதை அவர்கள் புசித்தார்கள். ஆமென். அவங்களுக்கு தெரியாதன்ட்டு உங்களுக்கு மட்டும் ரொம்ப வருமா தெரியுமாக்கும்? அவங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு வளரும் போது அவர்கள் அதை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்வார். அவங்கள்ட்ட சொல்லுங்க, தட் இஸ் ஜீசஸ். இயேசு உன்னை நேசிக்கிறார், ஆகையால் ரத்தம் சிந்தி உனக்காக அவர் மரித்தார். ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லிக் கொடுங்க. இயேசு நேசிக்கிறான்னு சொல்லிக் கொடுங்க. வியாதியின் வல்லமை முறியும், பலவீனத்தின் வல்லமை முறியும். நமக்குள் இருக்கிற இந்த பழைய ஜீவன் தான் நாம எதையும் ஆள விடாம நம்மளை எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனா இது உள்ள பிரவேசிக்கும் போது எல்லாத்தையும் ஆளுகிற வலிமையை நீங்கள் பெறுகிறீர்கள். தரித்திரத்தை ஆள்வீர்கள், நோயை ஆள்வீர்கள், பலவீனத்தை நீங்கள் ஆள்வீர்கள். ஆமென். ஆண்டு கொள்ளுங்கள் அன்னைக்கு சொல்லிட்டாரு. ஆனா மனுஷன் பிசாசுகிட்ட அதை இழந்து போயிட்டான். ஆனா கிறிஸ்துவை அனுப்பி மீண்டுமாய் ஆளுகை ஏற்படுத்தி இப்ப இது மூலமா அது உங்களுக்குள்ள என்ன பண்றாரு? கொண்டு வருகிறார். கிறிஸ்துவின் ரத்தம், கிறிஸ்துவினுடைய சரீரம் உள்ள வர 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 அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே பெருகுகிறது. பெருக 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 இதுக்கு முன்னாடி செய்ய முடியாததெல்லாம் இப்ப உங்களால செய்ய முடிகிறதா மாறும். உங்க மூளை, உங்களுடைய சிந்தனை, உங்க சரீரத்தின் அவயங்கள் நன்றாய் வேலை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரலான மிரக்கிள்ஸ் உங்க பாடியில நடக்கும். வேதாகமத்தில் ஒரு விசுவாசி வியாதியா இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் மாத்திரமே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. not many reason, only one reason. நம்ப முடியுதா உங்களால? எத்தனை பேர் விசுவாசி இந்த இடத்துல? யாருமே இல்லை பார்த்தீங்களா? எத்தனை பேர் விசுவாசியா இருக்கிறீங்க? ஏதோ கேட்க போறாரு பெருசா நினைக்காதீங்க. எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ நீங்க தான் விசுவாசி, வேற எதுவுமே கிடையாது. ஆடி கார் வாங்கினாதான் விசுவாசி நாங்க சொல்லலை. இயேசு விசுவாசி, அவர் ஆடி காரும் வாங்குவார். விளங்குதா? மாத்தி போட்டுருந்தாங்க. நல்லா கவனிங்க. விசுவாசிக்கிற ஒரு ஆளு வியாதியா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குதான். ஃபார் மெனி ரீசன் அப்படின்னு சொல்ல, ஃபார் திஸ் ரீசன்ங்கிறார் பவுல். இது நிமித்தம் அப்படின்னு தமிழ்ல வருது. இது நிமித்தம் அப்படின்னு வருது தமிழ்ல. ஆங்கிலத்தில் போய் வாசித்து பாருங்க. ஃபார் திஸ் ரீசன் அப்படிங்கிறார். எது நிமித்தம்? இயேசுவினுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நிதானிக்காதது நிமித்தமே அவர்கள் வியாதியில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? எனக்காக என்னுடைய நோயை அவர் சுமந்தார், என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்தார், எனது மரணத்தை அவர் சுமந்தார் என்று ஒரு ஆள் நிதானிப்பான் என்றால் அவன் வியாதியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு காரணம் தான் அவர் வியாதியா இருக்கிறதுக்கு. கிளைமேட் சரியில்லை, தண்ணி சரியில்லை, ஃபுட்டு சரியில்லை, எது சரியில்லை, இது எதுவுமே காரணம் பைபிள்ல போடலைங்க. ஒன்னே ஒண்ணுதான். இதை நிதானிச்சு எடுத்தன்னா நீ ஆரோக்கியமா என்றென்றைக்கு இருப்பேன்ட்டார். அல்லேலூயா. கல்வாரி பதில் நம்புறீங்களா? கல்வாரி பதில் நம்புறீங்களா? அப்ப அந்த விசுவாசத்தோடு இதுல பங்கு பெறுங்க. இது என் சரீரத்தை இன்றைக்கு சுகப்படுத்தும், இது என் வியாதியை இன்னைக்கு உடைத்து போடும், இது என் பலவீனத்தை மாற்றும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் இதுக்கு நடக்கும். ஏன்னா நான் புசிக்க போகிறது வெறும் அப்பம் அல்ல, எனக்காய் இறங்கின ஜீவ அப்பத்தை, வெறும் திராட்சை ரசத்தை அல்ல, எனக்காய் சிந்தப்பட்ட தேவனுடைய ஜீவனை சுமந்து வந்த கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன் என்கிற விசுவாசத்தோடு இதெல்லாம் பங்கு பெறுவோம். என்னை வாழ வைக்கும்படி, என்னை ஆள வைக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இயேசுவே. நான் புசிப்பது அவருடைய சரீரமாய் இருக்கிறது. அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. அவருடைய ஜீவன், அவருடைய ஜீவனிலே நான் பங்கு கொள்ளுகிறேன். I am a partaker
ஆஃப் டிவைன் லைஃப். தெய்வீக ஜீவனில் நான் பங்குதாரராக மாறுகிறேன். அவருடைய ஜீவனிலே நான் இணைகிறேன். அவருடைய ஜீவனிலே நான் கலக்கிறேன். நானும் அவரும் ஒன்றாக்கப்படுகிறோம். That is communion. Communion means the come in the union. It's union with God. நீங்களும் அவரும் வேறையா இல்ல, நீங்க அவரும் வேறையா இருக்கிறதல்ல. இயேசுவின் இரத்தமும் அவருடைய சரீரமும் என்ன பண்ணுது? உங்களையும் தேவனையும் ஒன்றாக்குகிறது, இணைக்கிறது. அவரோடு கூட ஐக்கியமா இருக்கும்படி உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று எழுதியிருக்கிறது. இந்த காலை வேளையில அவரே உங்களுக்கு ஜீவனாக மாறி இருக்கிறார், பலனாய் மாறி இருக்கிறார், ஞானமாய் மாறி இருக்கிறார், நீதியாய் மாறி இருக்கிறார், பரிசுத்தமாய் மாறி இருக்கிறார், செல்வமாய் மாறி இருக்கிறார், ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறார், வல்லமையாய் மாறி இருக்கிறார். Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிப்போம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. பவுல் ஆகையால் தான் சொல்லுகிறார், ஸ்தோத்திரத்தோடு இதை புசிப்போன்னு சொல்றாரு, தேங்க்ஸ் கிவிங்கோட புசிப்போன்னு சொல்றாரு. Hallelujah. அதை நினைவு கூறுங்கள். எனக்காக தேவன் ஒரு செயலை செய்தார். வாழ்க்கை இங்கதான் ஆரம்பிக்குது, வாழ்க்கை இங்கதான் ஆரம்பிக்குது. எனக்காக அவர் ஒரு செயலை செய்தார், எனக்காக அவர் ஒரு கிரியையை நடப்பித்தார். தன் குமாரனையே அனுப்பி கல்வாரி சிலுவையில பாவம் போக்கும் பரிகாரியாக, சாபம் போக்கும் பரிகாரியாக, நோய்களுக்கு நிவாரணியாக, வாழ்வின் சகல காரியங்களிலேயும் நான் ஜீவனை பெறும்படியாக அவர் தன் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. இதை எண்ணி பாருங்கள். Meditate Christ in this morning. வேதம் சொல்லுகிறது, இதை புசிக்கிற நீங்கள், இதில் பானம் பண்ணுகிற நீங்கள் உங்கள் பாவங்களை நினைவுறுங்கள் என்று வேதம் சொல்லவில்லை, உங்கள் பரிகாரியை நினைவுறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Remember your Savior, not remember your sin. ஏதோ உங்க பாவத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நேரம் அல்ல. ஒருவேளை நான் இங்க பாவம் செஞ்சிருக்கலாம், சொல்லுங்க சாரி லார்ட், சாரி. ஆனா நீங்க நினைக்க வேண்டியது என்ன? My Jesus, my Jesus. Remember your Savior, remember your Savior. Oh, thank you Jesus. Hallelujah. இப்பொழுது விசுவாசத்தோடு நாம் ஒருமனப்பட்டு இதை நாம் புசிப்போம். எல்லாம் சொல்லுங்க, இந்த அப்பம் இயேசுவின் சரீரமாய் இருக்கு. ஆமென். சொல்லுங்க, இந்த திராட்சை ரசம் எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தமாய் இருக்கிறது. ஆமென். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொண்ட ஆபிரகாம், அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் மெல்கிசேதை கொண்டு வந்து கொடுக்குறான் பாருங்க. அவன் தான் பிரதான ஆசாரியன். அவன் கொண்டு வந்து கொடுக்குறான், அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுக்குறான். அதை பெற்றுக்கொள்கிறான், அதை பெற்றுக்கொள்கிறான். தேங்க்யூ. அதை பெற்றுக்கொள்கிறான் ஆபிரகாம். பெற்றுக்கொண்டது மட்டும் இல்ல, அவன் ஒன்றை பெற்றுக்கொண்டிருந்தான், ஐஸ்வர்யங்கள், தேவனுடைய நன்மைகள். இப்ப அவன் என்ன பண்றான்? கம்யூனியனை எடுத்துட்டு இப்ப அவன் என்ன பண்றான்? தனக்கு வந்ததில் 10% அங்குதான் தசம பாகத்தை பத்தி நாம் படிக்கிறோம் இல்லையா? 10% எடுத்து அவன் தேவனுக்கு என்ன பண்றான்? செலுத்துகிறான். 2 காரியம் இருக்கு. ஆரோக்கியத்தின் சாவி கம்யூனியன், செழிப்புக்கான சாவி கிவிங். எல்லாம் சொல்லுங்க, ஆரோக்கியத்துக்கான திறவுகோள் கம்யூனியன், செழிப்புக்கான திறவுகோள் டைதிங். அல்லேலூயா. 2 விஷயம் ஒரே இடத்துல நடக்குது. ஒன்று வந்து டைதிங், இன்னொன்று வந்து கம்யூனியன். கம்யூனியன் இது எல்லாமே டிவைன் ஆர்டர். இது யாரோ ஒரு பாஸ்டர் கண்டுபிடிக்கல, இது யாரோ எங்கேருந்தே ஒருத்தர் பைபிள் காலேஜில் கண்டுபிடிக்கல. திடீர்னு இப்படிலாம் பண்ணாதான் சபாலாம் ரன் பண்ண முடியும் அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்கல. இட்ஸ் காட்ஸ் ஆர்டர். எல்லாம் சொல்லுங்க, தெய்வீக ஒழுங்காக இருக்கிறது. எப்படி கம்யூனியன்ல என்னுடைய ஆரோக்கியம் இருக்கு நான் நம்புறேனோ, அதே போல தேவனை என் ஐஸ்வர்யங்களை கொண்டு கனம் பண்ணுவதன் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது, அவராலே வருகிறது. அந்த வார்த்தையை சொல்லும் போது தாவீது தன்னுடைய சொத்துக்களில் பல கோடியை தேவனுக்கு கொடுத்து விட்டு அந்த வார்த்தையை சொல்றான். அந்த சாப்டரை போய் படிங்க. தாவீதும் அவனுடைய மக்களும் அவனுடைய தலைவர்களும் கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு தான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மாலே ஆகும் சொல்றான். ஹல்லேலூயா. ஆஃபரிங் வந்து சும்மா ஏதோ காணிக்க அப்படி கிடையாது. இட் இஸ் ஹானரிங் டு காட். எல்லாம் சொல்லுங்க, இட் இஸ் ஹானர்.
இது ஏதோ ஆஃபரிங் கிடையாது. இட்ஸ் நாட் ஆஃபரிங் டைம், இட் இஸ் ஹானரிங் டைம். என்ன சொல்றீங்க நீங்க கொடுக்கும்போது? என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இதை எனக்கு உண்டாக்கவில்லை, உங்களுடைய ஆசீர்வாதமே இது எனக்கு கொண்டு வந்தது. when you tithe, நீங்க கொடுக்கும் பொழுது, தசம பாகங்களில் செலுத்தும் பொழுது, நீங்க ஒரு விஷயத்தை கன்ஃபஸ் பண்றீங்க. எதை? என் சாமர்த்தியமும் கைபலனும் இது எனக்கு உண்டாக்கல, நீரே என்னை ஆசீர்வதித்தவர், நீரே என்னுடைய ஆதாரம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆமென். அது ஒரு அறிக்கை. It is a confession. Giving is a confession. Tithing is a confession. அது ஒரு அறிக்கையாக இருக்கிறது பாருங்க. வெளியரங்கமாய் ஒன்றை நீங்கள் அறிக்கை இடுகிறீர்கள். யார்கிட்டயும் அன்னைக்கு பேசும்போது சொன்னேன், அவர் சொன்னாரு, நான் வந்து இந்த ஷாப்பிங் மால்லலாம் இந்த ட்ராலி தள்ளிட்டே வருவாங்க பாருங்க. அவர் சொன்னார், என் காரை விட்டு இறங்கி ரூபா நோட்டெல்லாம் போட்டு இப்படி ட்ராலி மாதிரி தள்ளிட்டு வந்து சர்ச்சில் இப்படி கொட்டணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்க விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா சில சொல்லுவாங்க, நம்ம கொடுக்கறது யாருக்கும் தெரியக்கூடாது பிரதர், அந்த 10 ரூபா தாளை நசுக்கி இப்படி போட்டுருவாங்க. நாங்க அதை அயன் பண்ண வேண்டியது இருக்கு. சில கேட்காங்க, எங்க சார் வேலை பார்க்குறீங்க? ஏன்னா வலது கை கொடுக்கிறதை இடது கைக்கு தெரியக்கூடாதான். அது பிச்சை போடும்போது சொல்லியிருக்கு, காணிக்கை போடும்போது இல்லை. அது ஏழைகளுக்கு உதவும் போது தெரியாம உதவு அப்படின்னு நம்ம அதை போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவோம், 100 பேருக்கு அன்னதானம்ட்டு. டைதிங் வந்து அப்படி கிடையாது, ஓப்பனா வந்து கொடுக்கணும். ஏன் தெரியுமா? இந்த மனிதர் கொடுக்கிறார், கனம் பண்றாரு, இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காருன்னு தெரியட்டும். வெளியரங்கமாக உங்க செக்குகளை எழுதுங்க. அடுத்த மாசம் இங்க வந்தீங்கன்னா ஸ்வைப்பிங் மிஷினே இருக்கும் இந்த இடத்துல. ஆமென். இந்த இடத்துல இருக்கும், நீங்க ஸ்வைப் பண்ணலாம், நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நீங்க வந்து என்ன பண்ணலாம், அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணலாம், கொட்டலாம். ஆமென். கொடுப்பதை குறித்து தாராளமா பேசுற ஆளை நம்புங்க. பார்த்துப்பா சொல்லுங்க, கொடுப்பதை பற்றி கூச்சமே இல்லாம தாராளமா பேசுற ஆளை நம்புங்க. ஆனா சில பேர் உங்களை கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சர்ச்சு கெட்டணும், ஜெபிச்சுக்கோங்க, ஜெபிச்சுக்கோங்க. முத வாட்டி ஜெபிச்சுக்கோங்கன்னா என்னது? ஜெபிச்சுக்கோங்க. 2வது வாட்டியும் ஜெபிச்சுக்கோங்க சிஸ்டர் அப்படின்னா என்ன? ஏன்னா இவங்களுக்கு வந்து கேட்கறதுல என்ன இருக்கு? கூச்சம், வெட்கம் இருக்கு. நான் வந்து பாருங்க அப்படி யோசிக்கிற ஆளே கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, கொடுப்பதின் மூலம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா நான் ஒரு கிவர். நான் எவ்வளோ கொடுக்குறேன்னு கூட இருக்கிற ஆள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தெரியும். ஐ எம் எ கிவர். நான் ஒரு ஊழியத்தை செய்கிறேன், ஆனால் ஒவ்வொரு மாதமும் லட்ச ரூபாய்களுக்கு மேலே நான் விதைக்கிறேன். என்னுடைய கிவிங்கை நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வர்றது எவ்வளோங்கிறது இல்லை, நான் கொடுக்குறது ஒரு மாதத்துக்கு லட்ச ரூபாய்க்கு மேலே நான் விதைக்கிறேன். வேணா என் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஏதோ பாஸ்போர்ட் வந்து சொல்கிறாரு போல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க. உங்கள் கனிவான கவனத்திற்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதை உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். எவ்ரி மந்த்ஸ் ஐ கிவ் பெஸ்ட். ஒன்று உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு முடிக்கிறேன். நான் விரும்பாத, நீங்கள் விரும்பினதே உங்கள் வாழ்க்கையில் வர மாட்டேங்குதுன்னா இதுவரை நீங்கள் விரும்பாததை தான் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல, மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் விரும்பினது உங்கள் வாழ்க்கையில் வரவே மாட்டேங்குன்னா நீங்கள் இதுவரை கொடுத்தது நீங்கள் விரும்பாததைத்தான். என்றைக்கு விரும்புகிற ஒன்றை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு விரும்புகிற ஒரு விஷயம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். தேவன் தனக்கு பிரியமாய் இருந்த குமாரனை கொடுத்தார், இத்தனை குமாரர்களை அறுவடையாக எடுத்துக்கொண்டார். ஆமென். மக்கள் கொடுக்கறது பூரா என்னன்னா, அவங்களுக்கு விருப்பமே இல்லாதத என்ன பண்றாங்க, தேவனுக்குன்னு ஒதுக்குறாங்க. வாழ்க்கையிலையும் விருப்பமே இல்லாததா வருது. எல்லாம் சொல்லுங்க, கிவ் பெஸ்ட். ஏன்னா அவர் சிறந்ததை கொடுத்தார். ஆமென். இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு தேவனை கனம் பண்ணுங்க. நான் சொல்றேன், உங்க சரீரத்துல மட்டும் இல்ல, உங்க பொருளாதாரத்திலே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. சகோதரர் பாலசேகர் அவர்கள் பேசின வாழ்வை மாற்றும் தேவ வார்த்தைகள் DVD, MP3 மற்றும் பென்டிரைவில் வடிவில் கிடைக்கிறது. பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0462
4950 மற்றும் 9578204750.